டோரியன் ஏட்ஸ்ன்ற அந்த பாடி பில்டரு இங்கிலாண்டை சேர்ந்தவர், பெர்மிங்ஹாம்ன்ற ஊரை சேர்ந்தவர். சின்ன வயசுலேயே அந்த பெர்மிங்ஹாமில் வந்து ஒரு 12 13 வயசுலேயே கும்பலாக நின்றுக்கிற வேண்டியது, ரோட்டில் போகிற வரவங்களை அடிக்க வேண்டியது, அவங்ககிட்ட காசு இருந்தால் பிடுங்க வேண்டியது, அதில் தண்ணி அடிக்க வேண்டியது, சீட்டு விளாட வேண்டியது, ரவுடித்தனம் பண்ணுறது, எல்லா பொறுக்கித்தனமும் சேட்டையும் பண்ண ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் இந்த டோரியன் ஏட்ஸ். அவரை பாருங்கள், கண் எவ்வளோ ஸ்ரூடாக இருக்குது பாருங்கள், முரட்டுத்தனமாக இருப்பார். கையிலெல்லாம் பச்சை குத்தி அப்படியே ரவுடியாகவே இருந்தவர். அந்த பெர்மிங்ஹாமில் போலீஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி மைனர் ஜெயிலில் போட்டாங்க. மைனர் ஜெயிலில் இவர் இருக்கும்போது அந்த ஜெயிலர் ஆஃபீஸர் வந்து, ஏன்பா அவனையவே கெடுத்துக்கிற, நீ உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை கண்டுபிடிச்சி செய்ப்பா அப்படின்றாரு. அப்போ அந்த ஜெயிலில் ஒரு சின்ன ஜிம் இருக்கு, அந்த ஜிம்மில் அவர் உடற்பயிற்சி செய்கிறார். அதன் விளைவு என்னென்னா, அழகாக உடம்பு டெவலப் ஆகுது. அந்த உடம்பை வெளியே வந்து ஜெயிலேருந்து வெளியே வராரு. அவருடைய பழைய நண்பர்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க. சொல்கிறாரு, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து பாடி பில்டிங்கில் கலந்துக்கிட்டு மிஸ்டர் பெர்மிங்ஹாம் ஆனழகன், மிஸ்டர் லண்டன், மிஸ்டர் இங்கிலாந்து, மிஸ்டர் யூகே, யுனைடெட் கிங்டம் வாங்கி 1991 ஒலிம்பியா போட்டிக்கு வராரு. யாரு? லீகனியோட போய் மோதுறாரு. இவர் செகண்டு, லீகனி ஃபர்ஸ்ட். அதோட லீகனி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு 91. 92லேருந்து 97 வரைக்கும் 6 வருஷம் தொடர்ந்து ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு. ஆள் பாருங்க, செம்ம மாசா இருப்பாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிட் பாக்கெட்டர்ஸ், thieves, rowdies, gangsters, drug addicts, and some of them are criminals, murderers, and few are in dead end. If I am not a bodybuilder, I would be one among them. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, திருட்டு பயிலுங்க, ரவுடி பயிலுங்க, கும்பலாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறவங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்க, கிரிமினல்ஸ், கொலை பண்ணுறவங்க, நிறைய பேர் இந்த கஞ்சா, போதை, இந்த ஸ்டெராய்டு, இந்த மாதிரி மருந்துகளை எடுத்து குடிச்சு மரணத்தின் விளிம்பில் இருக்காங்க. நான் மட்டும் ஒரு பாடி பில்டராக இல்லாமல் இருந்திருந்தேன்னா நானும் அவங்கள ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடி பில்டிங் தான் இனி இந்த உலகத்திலேயே டாப்பாக கொண்டு வந்துச்சு. 6 times நான் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறதுக்கு காரணம் பாடி பில்டிங் தான் அப்படின்றாரு. அதனால் பாடி பில்டிங்கை நான் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் செய்ய அப்படின்றாரு. இவர் தான் பாடி பில்டிங்னா இட்ஸ் நத்திங் பட் பிளட் அண்ட் ஸ்வெட். பாடி பில்டிங்னா சும்மா ஒரு பொழுதுபோக்கு கிடையாதுப்பா, ரத்தமும் வியர்வையும் சிந்தும் ஒரு போர்க்களம் அப்படின்றாரு டோரியன் ஏட்ஸ். 6 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர். லண்டனில் இருக்கார். லண்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணவர்.